மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேலை தான் இங்கிலீஷில் என்ன பண்ணாங்க, ஜீசஸ் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்தாங்க. ஜீசஸை தான் அப்படியே தமிழில் இயேசு என்று மொழிபெயர்த்தாங்க. அரபியில் வந்து ஈசா நபி. ஈசா நபின்னா தீர்க்கதரிசி. ஈசா அவர் தீர்க்கதரிசியாக தான் குரானில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஈசு மசி, இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நம்ம தமிழில் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து யார் நம்ம கூட இருக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதைத்தான் நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். விரிவாக மட்டும் இல்லை, கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நேற்றைய தினத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் பிரச்சனைகளை ஏன் வருது? இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு சபையை எடுத்துக்கிட்டோன்னா சபையில் 2 பேர் ஆசீர்வாதமாக இருக்காங்க, மீதி கொஞ்சம் பேர் 10 பேர் 8 பேர் இப்படி தான் இருக்காங்க. ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஊழியர்களும் ஏதோ சப்பை கட்டி நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணலை, சரியாக நீங்கள் வேதம் வாசிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களை குறை சொல்லி நாங்கள் அப்படி விட்டுருவோம். அதுவும் ஒரு சரியான ஒரு முறை இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணல, வேதம் வாசிக்கலைங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பர்சனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஆண்டவருக்கு தெரியும். இப்போது ஆசீர்வாதம்னா என்னங்கிறது தெரியாத பட்சத்தில் இப்படிப்பட்ட குளறுபடிகள் முதல்ல உண்டு. நான் நிறைய பிரசங்கங்களில் சொல்லிட்டு வரேன். ஆசீர்வாதம் என்பது நிறைய இருக்குது, நிறைய சொல்லலாம். சிம்பிளாக நான் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒருத்தருக்கு எல்லா ஆசையும் இருக்குது, சம்பூர்ணமாக அவன் இருந்தும் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவனுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா? அவனுக்கு அதெல்லாம் ஒரு சாபம் மாதிரி தான். ஆண்டவரே எல்லாம் எனக்கு தந்தீங்க, ஆனால் இதை சுதந்திரிக்க ஒரு குழந்தை எனக்கு, அப்போ இது ஆசீர்வாதமா? அவன் பார்வையில் இது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. 1க்கு 2 குழந்தைய வச்சுருப்பாங்க பாருங்கள், பார்த்துட்டே இருப்பான். எப்படி குழந்தை விளையாடுது, எப்படி தாய் மடியில் தவழுது, எப்படி தந்தையுடைய கரத்தை பிடிச்சி ஆடுது ஓடுது, தந்தையை தோளில் ஏறுது, அப்படி விளையாடுது. இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 2 குழந்தையால் சிறையால் தலையில் அடிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? உங்களை பெற்றதுக்கு சொல்லுங்கள், நீ சொல்கிற டைலாக் சொல்லுங்கள், உங்களை பெற்றதுக்கு 2 எருமை மாடை வாங்கி விட்டுருந்தா கூட அது பேசாமல் நின்று பாலை கறந்துட்டு நமக்கு தந்திருக்கும். மாடு மாடு எருமை மாடு எருமை மாடு சொல்லுவோம். எதுக்கு எடுத்தாலும் ஏன் பேரை ஏன்டா யூஸ் பண்ணுறீங்க, நான் என்னடா உங்களுக்கு தப்பு செஞ்சேன் சொல்லி இப்போ எருமை மாடே தேசத்தில் பார்க்க முடியல. அப்போ அவங்களுடைய பாடு இன்னும் பிள்ளையை பெற்று போடுனா தொல்லையை பெற்று போடுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான். பிள்ளையாடா இது என்ன தொல்லை பண்ணுது அப்படின்ட்டு. அப்படி பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கிடைக்காதா, ஒரு பிள்ளை எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவனுக்கு அது ஆசீர்வாத குறைவு. இதனால் நான் சொல்கிற புரியுது? கார் இருக்குது, பங்களா இருக்குது, நிறைய செல்வம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, ஆனால் ஒரு கற்பத்தின் கனி பிள்ளை இல்லை, ஒரு சுதந்திர வாளி இல்லை. இவர்கள் காலத்துக்கு பிறகு இதை சொத்து யாருக்கோ போய்விடும். அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பானா இல்லை துக்கத்தில் கழிப்பானா? துக்கத்தில் தான் கழிப்பான். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே அப்படி சொல்லி மிகுந்த வேதனையில் தான் நிச்சயம் இருப்பான். இங்கே 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய 2-3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய இந்த வீட்டு நிலைமையோ எப்படி இருக்கு? எனக்கு அதே மாதிரி ஒரு வீடு இருந்தா இந்த ஆண்டவருக்கு என்னதான் பிரச்சனை? 3-4 குழந்தைய தந்தாரு, 3-4 பிள்ளைங்க படுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை தந்திருக்க கூடாதா? கூடாதா? ஒரு குடியில்லாத ஒரு குடும்பம் இருக்காதா? சமாதானத்தோடு உறங்குவதற்கு சாய்வதற்கு ஒரு நல்ல கட்டில் கிடைக்காதா? நல்ல ஒரு மெத்தை இருக்காதா? நல்ல ஒரு வராந்தை இருக்காதா? அவனுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அவனை பார்த்து புறாமப்படுறதும் அவன் நம்மளை பார்த்து புறாமப்படுறதும் வாழ்க்கை இப்படியே கவலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 பேருக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் 2 பேருக்கும் புரியலை, தெரியலை. 2 பேருக்கும் தேவையானது இல்லை. இதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குறைகள் இருக்கு. முழுமையான ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இந்த உலகத்தில் எவனுமே சொன்னதில்லை. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் சொல்லலாம், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்க், அவருக்கு எல்லாம் இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவருக்கு என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது. டெய்லி நிம்மதியாக தூங்குறாரான்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக இல்லை. அவரால் தூங்க முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தி போதும்னு சொல்லி அவர் தூங்குனா அவர் முதல் இடத்தை விட்டு கீழே இறங்க வேண்டிய நிலைமை வரும். அவர் அந்த உலகத்தில் முதல் பணக்காரர் நம்பர் 1 பணக்காரர் இடத்தை விட்டு இறங்காமல் இருக்கணும்னா அவர் இன்னும் அயராமல் பாடுபட வேண்டும். ஏனென்றால் 10வது இடத்துல இருக்கிறவன் 8வது இடத்துக்கு முன்னேற முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். 8வது இடத்தில் இருக்கிறவன் 6வது இடத்துக்கு முன்னேற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான்.
6வது இடத்தில் இருக்கிறவன் 4வது இடத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். 4வது இடத்தை இருக்கிறவன் 2வது இடத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். 2வது இடத்தில் இருக்கிறவன் 1 இடத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் மனுஷனுக்கு ஆசீர்வாதம் எது? இப்போ நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு குறைவில்லாமல் அவன் நிறைவாக இருந்தால் அது ஆசீர்வாதம். ஆனால் இந்த உலகத்தில் எவனுமே நிறைவாக இல்லை. ஒருத்தனை நிறைவாய் செத்தேன்னு சொல்லி யாருமே சொன்னதில்லை. இந்த உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர் அநேக நாடுகளை தன் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வந்த அலெக்சாண்டர் சொன்னாராம், நான் சாகும் பொழுது என்னுடைய பெட்டியில், சவப்பெட்டியில் என்னுடைய 2 கைகளையும் வெளியே தெரிகிற மாதிரி இப்படி வச்சு அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அப்போ எல்லாரும் கேட்டாங்களாம், ஏன் அப்படி அடக்கம் பண்ணணும்? உயிரோடு இருக்கும்போதே அவர் சொல்கிறாராம், நான் உலகத்துக்கு ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை சொல்லிட்டு போகணும், ஆகவே அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. அப்படி என்ன செய்தி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த உலகத்தையே தன் கொடைக்கு கீழே கொண்டு வந்தேன், ஆனால் போகும்போது ஒரு துரும்ப கூட நான் எடுத்துட்டு போகலைங்கிற இந்த உலகம் அறியணும்னு சொல்லி காட்டி குடியா அப்படின்னு சொல்லி, உலகத்தில் மகா அலெக்சாண்டர் இதோ வெறுங்கையோட திரும்பி போகிறான் என்பதை உலகத்துக்கு அறிவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் செய்தியை சொல்கிறார். சாகும்போது கூட அருமையான செய்தியை சொல்லிக்கிட்டு போகிறார். எல்லா நாட்டையும் கைக்குள்ளே கொண்டு வந்தேன், என் கையில் ஒருபடி மண்ணை கூட கொண்டு போக முடியல அப்படிங்கிறத, என் உடம்பை கூட கொண்டு போக முடியல, இங்கே தான் கிடக்குதுன்னு சொல்லி அவர் செய்தியை கொடுக்குறார். அன்பான கிறிஸ்தவ ஜனமே, நாம் எதை கொண்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிறத சந்தேகமே இன்னும் தீரலை. ஆசீர்வாதம்னா எதுன்னு தெரியாமலே நாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு உலக மனிதர்களைப் போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எனக்கு புரியவில்லை. அப்ப ஆசீர்வாதம்னா எது? அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிம்மதியான சாப்பாடு. ஆசீர்வாதம் எது? இப்போ நோட் பண்ணிக்கோங்க. என்னது? நிம்மதியான சாப்பாடு. அது ருசி இருக்கோ ருசி இல்லையோ, நிம்மதியான சாப்பாடு வேணும். 2வது, நிம்மதியான உறக்கம் வேண்டும். நிம்மதியான உறக்கம் வேண்டும். 3வது, நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். 4வது, நோய் இல்லாமல் நல்லா இருக்கணும். 5வது, நித்திய ஜீவனுக்கு செத்தா, இன்னைக்கு செத்தா நித்தியத்துக்கு போவேனா என்கிற நம்பிக்கை வேணும். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் அனுபவம். இந்த 5 நம்மகிட்ட இருக்கணும். இதுதான் நமக்கு தேவை. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. நான் பெரிய பணக்காரங்க இருந்துட்டு போட்டோம், உன்னை பரலோகத்துக்கு ஒரு சளி வீசா கொண்டு வர முடியாது. அப்போது ஆசீர்வாதம் தான். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே ஒன்று தான், ஆண்டோடைய வசனம், அவருடைய பாதம். இவ்வளோ தான் தேவை. தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அதுக்காக வேலைக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே கூடாது இல்லை. எல்லாவற்றிலையும் ஒரு நிறைவு கிறிஸ்தவனுக்கு இருக்கும். ஓகே, ஆண்டவர் நடத்துவார். குறைவிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிறைவிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்விலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாவிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறோம். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி இனி கேட்காதீங்கன்ற. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பணம் இருக்கிறவனுக்கு வேறு விதத்தில் பிரச்சனை இருக்குது, பணம் இல்லாதவனுக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது. குணம் இருக்கிறவனுக்கு வேறு விதத்தில் பிரச்சனை இருக்குது, குணம் இல்லாதவனுக்கு வேறு விதத்தில் பிரச்சனை இருக்குது. பிள்ளை இருக்கிறவனுக்கு வேறு விதத்தில் பிரச்சனை இருக்குது, பிள்ளை இல்லாதவனுக்கு வேறு விதத்தில் பிரச்சனை இருக்குது. இது உலகத்தில் வந்தது, உலகத்தோட முடிய போகிறது. இதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிற நிமிடத்தை நீ இழந்து விடாதே, நஷ்டப்படுத்தாதே என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. இருக்கிற நிமிடத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நிமிடம் நம்முடையது இல்லை. நாம் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்கவும் முடியாது. ஸோ இங்கே வேதம் சொல்கிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ நம்ம கூட யார் இருக்கிறா? எந்த சொந்தம் இருந்தாலும் சரி, எந்த பந்தம் இருந்தாலும் சரி, யார் இல்லாமல் போனாலும் சரி, காசு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷம் போதும்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை சோதரிங்க. நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்கிறவங்க இனி கம்பேர் பண்ணாதீங்க, நம்மளை விட ஒஸ்ட்டாக இருக்கவங்களை இனி கம்பேர் பண்ணுங்க. என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நம்மளை விடைக்கு மோசமாக இருக்க ஒரு நபரை அல்லது குடும்பத்தை கவனிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. மாசத்துல ஒரு நாள் ஒரு அனாதை இல்லத்துக்கு உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. மாசத்துல ஒரு நாள் ஒரு அனாதை இல்லத்துக்கு, மாசத்துல ஒரு நாள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இல்லத்துக்கு பிள்ளைகளோட கூட்டி போயிட்டு வாங்க. மாசத்துல ஒரு நாள் தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரிக்கு, மாசத்துல ஒரு நாள் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் இப்படி ஒரு டூரை போட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க, நிறுத்திடுவீங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் மாசத்துல ஒரு நாள் ரோட்டு ஓரமாக நடக்கணும். இந்த ஏழைகள்லாம் உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த ஏரியாவை நடந்து போகணும்.
நமக்கு இருக்கிற அங்கே வசதியில் இங்கே வசதியில் வாய்க்க கிட்ட தோசைகள் இருந்தால் நல்லா இருக்கும், அப்படியே சுட்டு அப்படியே வாய்க்குள்ள போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா? அவன் அந்த வராந்தையிலே வேலையை முடிச்சிடறான். எல்லாத்தையும் என்னத்தில் முடிக்கிறான்? வராந்தையிலே இல்லை, அதில் தான் துடைப்பான், அதில் தான் சாப்பிடுவான், அதிலே தான் தூங்குவான். காலில் அப்படி நீட்டாக பேக் பண்ணி அந்த இடத்த சுத்தமாக்கி அவன் நைட்டு படுத்த தெரியாது, காலில் அவ்வளோ நீட்டாயிரும் ரோடு. ஸோ அன்பானவர்களே, இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி, யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அங்கே பார்க்கும் பொழுது மோசே என்கிற ஒரு நபர், நமக்கு தெரிந்தவர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். மீதியான் தேசத்து ஆசாரியாந்த தன் மாமனாராகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முள்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முற்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முற்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முற்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைகளுக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கும் மோசேக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே எகிப்திலிருந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி வந்தவன் தான் இந்த மோசே. தப்பி ஓடி ஒழிச்சு வந்திருக்கிறான். மோசேயை கொலை பண்ண அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. இவன் தப்பி ஓடி வந்த இடத்துல இங்கே அவனுடைய மாமனிடத்தில் மாட்டிக்கொண்டான். மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகி இங்கே மோசேயை அழைக்கிறார், என்னுடைய ஜனத்தை மீட்டு வரும்படி. ஏன் அப்படி அழைச்சார்னா, அவன் தன்னுடைய ஜனங்களை குறித்து அவன் பாரப்பட்டிருக்கிறான். என் ஜனங்கள் இவ்வளோ அடிமையாக இருக்கிறாங்க, நான் சொகுசான பங்களாவில் இருக்கிறேனே, ஆகவே என் ஜனங்களை எப்படியா மீட்கணும்னு சொல்லிட்டு உள்ளத்தில் ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால இந்த எண்ணத்தை ஆண்டவர் அறிஞ்சார். ஏற்கனவே மோசையை அதற்காகத்தான் ஆண்டவர் காப்பாற்றவும் செய்திருக்கிறார். அவங்க என்ன பண்ணுறான், தண்ணியில் மிதந்து வந்தவன் தான் இந்த மோசே. கொலை, எல்லாரையும் சின்ன குழந்தைகளை கொலை பண்ணும்போது இவனை ஆண்டவர் தப்பு வைக்கிறார். பிளான் பண்ணி அந்த ராஜா அரண்மனையிலே வளர்க்கிறார். அதே ராஜா அரண்மனைக்கு எதிராக செயல்படுகிறான். அங்கே ஓடி வருகிறான். மறுபடியும் அந்த ராஜாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இப்போ என்னாச்சு, அவன் நான் தயங்குறான். நான் ஏமாத்துறேன்யா, நான் ஒரு சாதாரண ஆள், நான் எப்படி அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை எதிர்க்க முடியும், நான் அதனால் அந்த விஷயத்தை நான் செய்ய போக மாட்டேன் என்று இவன் சொல்ல, அதற்கு அவர், இப்போ தான் விஷயத்துக்கு வர்றோம், யாத்திரையாகவும் 3:12, அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஈஸியாக அவர் சொல்லிட்டார், நான் உங்க கூட இருப்பேன், நீ போன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆண்டவரை காணோம், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆண்டவரை காணோம். சரி, பின்னால் நிற்பறம் பார்த்தா அங்கேயும் காணோம், முன்னால் பார்த்தா இங்கேயும் காணோம். கொஞ்சம் கொலை நடுக்கத்தில் தான் எங்கே போயிருப்பான். பிறகு கொஞ்சம் அடையாளங்கள்லாம் கேட்குறான், எல்லாம் இருந்தும் கொஞ்சம் தயக்கம் தான். ஏன்னா இவர் எங்கே போயிட்டாரு, முள்செடியில் எரிஞ்சிட்டு ஆள் எஸ்கேப் மறைஞ்சாச்சு. இப்போ நம்ம கிறிஸ்தவுடைய நிலைமை என்னதான், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அப்படி இருங்க, எப்படி இருங்க, ஆகான்னு இருங்க, ஓஹோன்னு இருங்க, கவலைப்படாதீங்க நம்ம பிரசங்கம் பண்ணாலும் எல்லாம் சொல்லிட்டு இரு. அவரை காணலையா, கூட இருப்பாருன்னு அவர் எங்க, அவர் எங்க? ஏன்னா நம்ம கண்டு படித்த ஆட்கள், கண்டாதான் நமக்கு என்ன வரும், விசுவாசம் வரும். அதனால தான் அங்கே ஆரோன் ஒரு கண்டுக்குட்டியை செஞ்சு வச்சு, இந்தா உங்களுக்கு முன்னாடி போகிற கடவுள் நம்புங்கன்னாங்க. என்ன மக்களுக்கு உற்சாகம். அப்படி வழிபாடுகள் உண்டானது தான் இவைகளெல்லாம் நான் பார்க்கக்கூடிய இன்றைக்கு இருக்க விக்கிரகங்கள் எல்லாம் அதன் அடிப்படையில் உருவானது. அதை பார்த்தோட நம்பிக்கை, ஓ கடவுள் நான் பார்த்துட்டேன். அங்கே யார் அந்த 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 சிலையை செஞ்சா அதெல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது, பார்த்தாச்சு ஒரு நம்பிக்கை. இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் உங்க கூட இருக்கிறேங்கிறாரு. இவன் அங்கே எங்கெல்லாம் தேடிட்டு இவரை எங்கேயும் காணும். மேலே ஏறி வாங்குறாரு, கீழே இறங்குங்காரு, அங்கே போன்றாரு, இங்கே போன்றாரு, அதை செய்யாதுங்கிறாரு, இதை செய்யும் சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன செய்யலை, காணும். நான் ஒரு வாட்டி எழுதுனேன், உலகம் முழுவதும் தேடப்படும் ஒரு நபர் கடவுள். எல்லாரும் பார்க்க ஆர்வலா இருக்கும், எல்லாரும் பார்க்க
அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட சொல்றான், கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேனே தவிர கடவுள் இல்லைன்னா சொல்ல, அவரை பார்த்தா நான் நம்புறேங்கிறான். இப்ப அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன் நான். வேதம் சொல்கிறது, கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவனே பாக்கியவான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிற நீ பதறமாட்டாய், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் ஒன்றே விசுவாசிக்கு முக்கியமான சொத்து, அதை விட்டுறாத, விசுவாசத்தை இழக்காதுன்னு சொல்லி எவ்வளவு பேசினாலும் அந்த ஆண்டவர் கண்ணும் இல்லையே, மூக்கும் இல்லை, காதும் இல்லை. எவ்வளவு முக்கிய பிரசங்கம் நம்ம பண்ணினாலும், 10 நாள் உபவாசம் இருந்து வந்து பேசினாலும் அது அந்த நேரம் 10 தவிர அடுத்து கொஞ்ச நேரத்தில் பக்கத்து வீட்டு அக்கா வந்து பேச, நீயும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என்ன உன் வாழ்க்கையில் கண்ட? ஆமாக்கா, அவ்வளோதான் முடிஞ்சு. 10 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண எல்லாம் இந்த மோசே பட்ட பாட போல இந்த உலகத்தில் எந்த ஊழியக்காரனும் பட்டது. அவனுக்கு எவ்வளவோ மேஜிக்கெல்லாம் பண்ணி பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான், இந்த பயக்க திருந்தின மாதிரியே இல்லை. கடைசியில் ஆண்டவருக்கு கோவம் வந்து அவ்வளோ பேரை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னாரு. அவ்வளோ பேரை அழிக்க போகிறேன்னு சொன்ன மோசே கோவம் வந்துட்டு, யோ என்னையா விளையாட்டு. பழைய பாட்டு ஒன்று உண்டு, ஒரு பேர் என்ன, வேதநாயக சாஸ்திரியார். உன்னை எனக்கு காட்டையா, காட்டாமல் எதுக்கிந்த விளையாட்டையா. எப்படி? உன்னை எனக்கு காட்டையா, காட்டாம எதுக்கு இந்த விளையாட்டையா. நான் ஒரு பாட்டு, ஒரு அழகா நிறைய பாட்டு இருக்கிறாரு. அப்ப மோசே இதே பிரச்சனை தான், நீரும் வந்து காப்பாற்ற மாட்டீரு, நீர் வந்து என் கண்ணு முன்னாடியும் தெரிய மாட்டீரு. ஒரு கட்டத்தில் இந்த மோசே சொல்றாரு, ஒரு முறை நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பைபிள்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க, இனி போய் பாருங்க, நம்ம டைம் இல்லை, நான் சொல்லிடுறேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நானும் ஆண்டவரே உங்களை பார்க்கணும் உபவாசம் 10 நாள் 5 நாள் 20 நாள் இப்படிலாம் போய் போட்டு பார்த்தா ஒரு நாள் ஒரு காட்சி தர மாட்டார். மோசே இதே பிரச்சனை தான். நீர் யாரா அப்படின்னு கேட்டோன்னே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீர் இருந்துட்டு போறோம், நீர் யாரு? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சோபா அப்படியே தலை சுத்தி, இப்படி சொன்னா எவன் நம்புவான் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அந்த அதிகாரங்களை வாசிருக்கீங்களா? இப்படி சொன்னா எந்த பையன் நம்புவான்? உங்க இஸ்ரவேல் ஜனம் நம்பவே மாட்டான். அவன் காலம் உள்ள கடவுளை தான் கும்பிடுறான், யெகோவா தான் கும்பிடுறான். நான் இருக்கிறேன்னு சொன்னவர் என்ன அனுப்புனாரு சொன்ன எந்த பையன் நம்புவான்? சும்மாவே கதை அளந்துட்டு இருக்கானுங்க ஐயான்னு சொல்லி நம்மளை போட்டு மீம்ஸ் போட்டு திட்டி தீக்குறானுங்க. இதுல வேற இருக்கிறவராகவே இருக்கிறாரா, நீர் எங்க வேணா இருந்துட்டு பண்ணி யாரு? அப்போ தான் அவர் கொஞ்சம் அடையாளங்கள்லாம் காட்டுறாரு. சரி, உங்களை ஒருக்க நான் பார்க்கணும், ஒரு வாட்டி உங்களை நான் பார்த்துடணும். நீ பார்க்க முடியாது என்ன, அப்ப எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம். கொஞ்ச நஞ்சம் போராட்டம் இல்லை இந்த மோசே போறாங்க. நான் பாட்டுக்கு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒரு ஏழேலோ பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு வந்த என்ன, இந்த ஜனங்களை கூட்டிட்டு வா, அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி என்ன இங்கே உட்கார வச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி உண்டா இல்லையா? அங்கே இங்கே சினிமா, அங்கே இங்கே நண்பர்கள் குடும்பங்கள் அப்படி போயிட்டு இருந்த நம்மளை கூட்டி கொண்டது, போயா ஊழிச்சு, நான் உங்க கூட இருக்கிறேன். எங்கேயா இருக்கிற தர்ம அடி விழுது, எங்கேயா இருக்கிறீரு? தர்ம அடிதான் விழுது. இங்கே போனால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நீர் முதல்ல முகத்தை காட்டுங்க அப்படின்ட்டான். கடைசி இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, உங்களை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டான். இல்லை மோசே, நீ ரொம்ப தப்பான முடிவு எடுக்க அப்படின்னாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பார்த்தே ஆகணும். நீ கடவுள் தானே, எனக்கு காட்சி தரும். அது சொல்ல, என்ன நீ பார்த்தா செத்துருவையா? பரவாயில்லை, நான் பார்க்குறேன். நம்மள்கிட்ட ஒருத்தன் 10 தடவை விளக்கம் கேட்டால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். இவன் ஆண்டவர்கிட்ட விளக்கம் கேட்டான், அது பிரச்சனையே கிடையாது, உங்களை என்ன பார்க்கணும். ஐயோ, இவனை நான் அழைச்சதுக்கு நானே போய் இருந்திருக்கலாமேன்னு அவரு நினச்சிருப்பாரு. ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், வா வா அந்த கண்மலைக்கிட்ட வாடை வா. சரி, அங்கே வந்து அங்கே ஒரு கண்மலை வெடிப்பு ஒன்று இருக்கும், அதில் ஒளிஞ்சு போய் நில்லு. அவர் பிளானோட சொல்லிருக்காரு, சூரியனை படைச்சவரோட பிரகாசமான தேவனுடைய அந்த ரூபத்தில் பார்க்கணுன்னா என்ன ஆயிரும்னா மனுஷன் எரிஞ்சு செத்து போயிடுவானோ. அதனால தான் அவர் என்ன பண்ணார், அவர் கண்மலைக்கு பக்கத்தில் ஒளிச்சு வைக்கிறார். அதான் பைபிளில் தாவீது அதிகம் எழுதியிருப்பார், கண்மலையின் மறைவில் என்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் சொல்லி. ஆண்டவரே நேரடியாக வந்து நம்ம செத்து போயிடுவோங்கிற விஷயம் அப்பந்தான் மோசேக்கு புரிஞ்சுது. அங்கே நான் உனக்கு காட்சி அளிப்பேன், நான் உன்னை கடந்து போவேன், அப்பொழுது நீ முகத்தை பார்க்க மாட்டேன். என்னுடைய அவனுடைய பிரச்சனை என்ன, நான் முகத்தை பார்த்தா நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு. இப்போ கண்மலை முறைவில் ஆண்டவர் கடந்து போகிறாரு, இவர் சைடு போஸில் இவரை ஆண்டவர் பார்க்குறாரு, முகத்தை மட்டும் மறைச்சு காண்பித்து கொடுக்குறாரு. இப்போ தான் மோசே புதிய வீர் கொண்டு ஆண்டவர் இருக்கிறார் ஹல்லேலூயான்னு சொல்லி எழுப்புதல் கூட்டத்தை நடத்துறாரு. வல்லமை வல்லமை வல்லமைன்று கொஞ்ச நாள் போச்சு. என்ன எவ்வளோ நாள் போச்சு அந்த பவர்? கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனோடனே அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் இங்கே ஏகப்பட்ட சர்ச்சில் உள்ள மக்கள், அந்த அழைத்து வந்த மக்கள் ஏகப்பட்ட சேட்டை, அவ்வளோ அற்புதங்களை பெற்று அவ்வளோ அதிசயங்களை பெற்று, ஒருத்தன் கல்யாணம் ஆகலைங்க, ஒருத்தன் பொண்ணு வேணுங்க, ஒருத்தன் காடை வேணுங்க, ஒருத்தன் இறைச்சி வேணுங்க, எனக்கு மாப்பிள்ளை சரியில்லைங்க, ஒருத்தன் மனைவி சரியில்லைங்காங்க. இங்கே மண்டை காஞ்சி இந்த மோசே தலையேடன்னு ஜெபிச்சு பார்க்குறாரு, ஒரு பயலுக்கும் விடுதலையும் கிடைக்கல.
வேதனையின் உச்ச கட்டம். இப்போ நீர் இருக்கிறவராக இருந்து தொலைக்க வேண்டியதானே, என்ன அழைச்சி இந்த பைக்கல்கிட்ட விட்டு இவனுக்கு என்ன படுத்த பாடு இருக்க, இப்போ இவன்கிட்ட வல்லமை இல்லைன்னு சொல்லிட்டு வேற மந்திரவாதிட்ட போறாயா அப்படின்னு. மந்திரவாதிட்ட போறானா, நான் சொல்கிறபடி செய், இனி எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், தயவுசெய்து ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓட நின்று பிடிச்சி நெருள் எங்கே போகிறேன் சொல்லி அவனை பிடிச்சி உட்கார வச்சு மறுபடியும் இப்படி இப்படி பண்ணு அப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லி எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. கீழே வந்தால் இங்கே தாறுமாறாக ஓடிட்டு இருக்காங்களா, அந்த பலகையும் போட்டு உடைக்கிறாரு. மனுஷன் பாடுபடுறாரு. ஸோ நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கட்டத்தில் ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் நான் அழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டார். எனக்கு இந்த ஜனமே வேண்டாம்ப்பா, ஒரு பய கூட கீழ்ப்படிய மாட்டான். எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கேன், செங்கடலை 2ஆக பிளந்து இவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய அற்புதங்கள். ஒரே நாளில் ஒரே தேசத்தில் பாதி பேருக்கு இருட்டு பாதி பேர் வெளிச்சம், இப்படிலாம் யார் பண்ண முடியும்? நான் பண்ணி இவ்வளோ தூரம் நான் பண்ணின பிறவும் ஒருத்தனுக்கும் என் மேல் நம்பிக்கை வரலையே, அழிச்சிருந்தார். மோசே பிறகு போய் நிற்கிறார். ஆண்டவரே நல்லா இருப்பீர். ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ண வந்தான் இந்த மோசே. மோசே எப்படிப்பட்ட ஆளு? எப்படிப்பட்ட ஆளுங்க? யாராவது நரகத்தை விரும்புவீங்களா? விரும்பவே மாட்டோம். தப்பே செஞ்சிருந்தாலும் நியாயமான தப்பு நம்ம மேலே இருந்தால் நரகம் எனக்கு வேண்டாம். ஆனால் அந்த மோசே சொன்னார், ஆண்டவரே நீங்கள் இந்த ஜனத்தை அழிக்கக்கூடாது, ஒருத்தரை கூட நீங்கள் கொல்லக்கூடாது, வேணா என்ன பண்ணிருங்க, கொன்னுருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை விட்டுருங்க அப்படின்னாரு. அப்போது ஆண்டவருக்கு இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், ஏன் சொல்கிறேன்னா, எகிப்திலிருந்து ஜனங்களை எதற்கு நீர் அழைத்து வந்தீர்? நீ ஞாபகப்படுத்துகிறான். எதுக்கு அழைத்து வந்தீர்? கானானும் தேசத்தை கொடுத்து பாலும் தேன் ஓடுற ஊரை தானே தருவேன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க. கொண்டு வந்து வனாந்திரத்தில் இப்படி கொன்னா புற ஜாதியார் எல்லாரும் உங்களை கேலி கிண்டல் பண்ணுவார்கள், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் ஜனங்களை அங்கேருந்து காப்பாற்றிட்டு வந்து, ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டு வந்து அவரே கொன்னுட்டா தன் பிள்ளைகளை சொல்லி ஊரெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துவாங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் யோசிக்கிறார். ஆண்டவருக்கே புத்தி சொன்னவன் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. மோசே 40 நாள் 50 நாள் உபவாசமோ ஜபமோ ஒன்றும் பண்ணல. ஆண்டவர் கூப்பிட்டா மேலே போய் இருப்பான். 40 நாள் பேசியிருந்தா 40 நாள் சாப்பிட மாட்டான். ஆனால் ஆண்டவர் ஏதோ கொடுத்துருப்பார். மறுபடியும் கீழே வருவார், பேசுவார், மறுபடியும் பிரச்சனை பண்ணோன்னா மறுபடியும் மேலே போவார். அப்போ ஆண்டவர் அந்த ஆபத்துலேருந்து அந்த மக்கள் எல்லாம் பாதுகாக்கிறார். ஆனால் பெரும்பாலான பேர் போட்டு தள்ளிட்டார். கொஞ்சம் பேர் தான் மிஞ்சினாங்க. கடைசியில் மோசைக்கும் ஒரு ஆப்பு, நீ மலையில் வாப்பா, வா வா மேலே ஏறியாச்சு. அதோ தெரியுது பாரு, ஆமாம் தெரியுது, அதான் கானான் தேசம். அதான் என்னது? கானான் தேசம். பார்த்துட்டேல, நீ போக மாட்ட, யோசுவா அவங்க குழுவினர்லாம் போவாங்க. ஏன் தெரியுமாடா? நீ என் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் கோவப்பட்டு என்ன பண்ணிவிட்ட? ஒரே ஒரு தப்பு, கோவத்தில் கண்மலையில் பேசுன்னு ஆண்டவர் சொன்னார். இவர் என்ன பண்ணிவிட்டாரு? ஒரே அடி. எனவே ஆல்ரெடி கோவக்காரன். இந்த ஜனங்கள் பண்ணக்கூடிய சத்தம், இறைச்சல், கோவத்தில் டென்ஷன் ஆகி பேசவா அடிக்கவே செய்யறது ஒரே அடி. அப்போ ஆண்டோடைய பார்வையில் இது ஒரு தவறுன்னு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற, நீ கானான் தேசத்துக்கு போக மாட்டேடா. சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின், இப்போ இவ்வளோ நேரம் பேசினது ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருந்தா ஆனந்தம் தானே இருக்கணும்? ஆண்டவர் நம்ம கூட இருந்தா ஆனந்தம் மட்டும் இருக்குமா, கஷ்டமும் இருக்குமா? தெரியுதுல்ல? போலிகளை கண்ட அப்புறம் ஏன் ஏமாறுறீங்க? ஆசீர்வாத குறைவு வந்தவுடனே ஏன் நீங்க உலக ஆசீர்வாத குறைவு வந்தவுடனே, வீட்டில் கஷ்டம் வந்தவுடனே கடவுளை ஏன் மறக்கிறீங்கன்னு கேட்குறேன். தெளிவாக இது வரைக்கும் யாரும் சொல்லித்தரலன்னா நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஏன் தலைமையில் இருந்தவுடைய பாரம் நீங்கிட்டு ஆண்டவர் என்கிட்ட நீ கேள்வி, நீ இது ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னு கேட்கணும். நான் ஏமாற்ற மாட்டேன். இங்கே வந்தால் பிரிட்ஜ் தருவார், வீடு தருவார், கோழி தருவார், குளம் தருவார். கிடைக்கவே கிடைக்காது, நடக்கவே நடக்காது. துண்டு துணி கூட கிடைக்காது. என்ன சொல்ல வரோம்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம தவறான ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம். நான் இயேசுவை பின்பற்றேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆகவே எனக்கு இதெல்லாம் வேணும், வந்திருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னு பைபிளில் எங்கேயும் சொல்லப்படலை, சொல்லப்படவே இல்லை. ஆண்டவராக பார்த்து ஒருத்தனுக்கு இந்த தாளந்தும் ஒருத்தனுக்கு இந்த தாளந்தும் கொடுக்கிறது கர்த்தர், அது வேற யாரும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் எண்ணற்ற தேவ பிள்ளைங்க இருக்காங்க. அதில் சிலர் இன்னும் இந்த லாசருவை போலவே இருக்கிறாங்க. அடுத்தவங்களிடத்துல கையேந்திர நிலைமையில தான் இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு தேவ மனிதன் சொன்னார், நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தமாக வாழணும், அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு பிடிச்சது மாதிரி வாழ்கிறதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம்? கடவுளை தேடுறோம். இல்லைன்னா இந்த பக்கம் இங்கே யாரும் என்ன செய்யாது. நேற்று யாரோ ஒரு சாரி, எப்படி நல்லா இருக்கீங்களா, நாளைக்கு வந்துடுவோம் பாஸ்டர், நாங்கள் ஆளை காணோம். நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். நாளைக்கு காலையில் வந்துடுவோம் பாஸ்டர், நாங்கள் ஆளை காணோம்.
இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு காலத்தில்? நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல குழந்தை ஆண்டவர் தரோன்னு சொல்லி அந்த ஆண்டவர் பாதத்தில் தேடி வந்தாங்க. இப்போ ஆளுகளே காணோம். குறை சொல்கிறதுக்கு இல்லை, விஷயம் என்னென்னா இவங்க எதில் இருக்காங்க அப்படின்னா, நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு என்ன கிடைத்தது? இது நாம் மட்டும் பண்ணலைங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு 12 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்களே, அதில் பேதுரு கேட்டான், எல்லாவற்றையும் விட்டுட்டு வாரோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். மரமே இல்லையா? அவன் அப்படி கேட்கவே இல்லை, இங்கே என்ன கிடைக்கும்னு தான் கேட்டான். மரமே பற்றியில் எனக்கு கவலை இல்லை, இங்கே என்ன கிடைக்கும். ஏன்னா அவன்கிட்ட பார்வை, அவன் வியாபாரி. அவன் யாரு? அவன் மீன்பிடி வியாபாரி, மீன் பிடிச்சி விற்கக்கூடியவன். மீனை பிடிச்சி விற்று காசாக்கி சாப்பிட்டு இருந்தான். இப்போ அவன் பின்னாடி வர வெட்டியாக ஊழியன்னு சொல்லி கூட்டிட்டு லாந்துறாரு, 4 வீடு கூட்டு போறாரு, குஷ்டரோகிய தொடுறாரு, கழுவுற. நமக்கு இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது. ஆனாலும் நேற்று 2 மணி ஊழியர் திரும்ப கூட வந்தாங்க. ஊழியன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான், வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண உட்கார வச்சான். நாங்கள் ஆரம்ப காலத்தில் இப்படி தான் ஊழியன் நானுங்க, வீடு வீடாக போய் மிச்சரை சாப்பிட்டு காப்பியும் குடிச்சிட்டு வராங்க, என்ன ஊழியனை புரியலையே அப்படின்னு நாங்களாம் யோசிச்சிருக்கோம். சும்மா நிற்போம், வாங்கடா வண்டியில் இறங்கடாமாங்க, நம்மளும் வண்டி தானே ஏறுவோம். ஊராக சுற்றி எல்லா வீட்டுக்கும் போய் அவங்க கஷ்டத்தை கேட்டு, இந்த ஆள் என்னையா பண்ணியிருக்கோம், நாங்கள் வெளியே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ தான் இவர் முடிப்பாரோன்னு ஏன்னா தெரியல நமக்கு. புரிஞ்சு அவங்களுக்கு நேரத்தையும் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, வந்து மாட்டிட்டாங்க 2 3 பேர் எங்கள்கிட்ட. ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், வாசமாக மாட்டிக்கிட்டாங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவங்களுக்கும் மனசில் என்ன இருக்கும், வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரோம், எங்களுக்கு என்ன கிடைத்தது? ஆனால் இங்கே என்ன ஜெபம் பண்ணுறோம்? இயேசு அற்புதம் செய்வார், அதுக்காக தான் அற்புதம் நிச்சயம் இப்போ செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறோம், எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நினைச்சதெல்லாம் நடக்கணும், அப்பந்தான் நான் இயேசுவுக்கு காணிக்க கொடுப்பேன், அப்பந்தான் இயேசுவுக்கு நான் என்ன கொடுப்பேன், அப்பந்தான் நான் வந்து வாரந்தோறும் சர்ச்சை கரெக்டாக வருவேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இவனுக்கு போதனை தப்பாக எல்லாம் கொடுத்துருக்கு. ஆண்டவர் எதற்காக இந்த கூடுகையெல்லாம் ஏற்படுத்தினார் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரை சேவிக்கிறேன்னு என்னது? அதை விளக்கமாக சொல்லுங்கள். சேவிக்கிறேன்னு என்னது? தொழுது கொள்கிறதற்கு. முதல்ல அவர் என்னதுக்காக நம்மளெல்லாம் படைச்சாரு, முதல் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா பேசிக்கு அவுட்டு. நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 4 மணி நேரம் ஜெபம், விஷயம் தெரியாமல் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல உள்நோக்கத்தோடு ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் நாளைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதான் சொல்கிறது? இது ஒரு சுயநல ஜெபம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நம்பிக்கை. எப்பவும் சொல்லணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார், என்னை நடத்துவார், என் தேவையை சந்திப்பார், என்னை எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு விஷயம் தடையாச்சுன்னா நிச்சயம் ஆண்டவர் இதை விரும்பலை, ஆண்டவர் தடை பண்ணுறாரு, ஆகவே எனக்கு இதை விட பெஸ்ட்டை கொடுப்பாருன்னு சொல்லி இதைத்தான் சிந்திக்கணும். சோர்ந்து போய் முடங்கி போய் கிடக்கிறதுக்கு இல்லை. ஜபம்னாவே கண்ணீர் விட்டு அழுது முழங்கால போட்டு உட்காந்து வீடை ஃபுல்லாக தண்ணி ஆக்கி அதெல்லாங்க ஜபம். விசுவாசத்தில் ஜபம் ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு கிட்னியை கொடுப்பார், ஆண்டவர்கள் சட்னியை கொடுப்பார், ஆண்டவர்களுக்கு இட்லியை கொடுப்பார், ஆண்டவர்கள் சோத்தை கொடுப்பார். நீயே புலம்பு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் சத்தத்தை கேட்டான உன் ஆண்டவரை தேடி எப்படி வருவான்? ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு ராத்திரியும் பகலும் இதே புலப்பமாக இருந்தால் பக்கத்து இவனே 1.5 வருஷமாக இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கான், நாம் இந்த கடவுளை தேடிப்போம், நம்மளுக்கு இதே நிலைமை தானே, ஒப்பாரி வச்சுட்டு கிடக்காங்க. அதுக்காண்டி அழுது ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. அழுகிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லும்போது ஜெபத்தில் விசுவாசம் இருந்தால் மேக்ஸிமம் அழுக வராது. பிறருக்காக அழுகிறது வேற. ஆண்டவர் அவருக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, அழுக வரும் ஜெபத்தில், அது வேற. சும்மா நம்மளே அழுதுகிட்டு புலம்பிட்டு இருந்தோம்னா, எப்போ பாரு அதை பண்ணிட்டு இருந்தோம்னா ஆண்டவருக்கு எரிச்சலாகும். அஞ்ஞானிகளை போல அநேக வார்த்தைகள் அலப்பாதீங்கன்னு நான் சொல்லிருக்காரு. உனக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணாங்க, இது சிம்பிளாக முடிச்சாங்க. ஆண்டவரே காணிக்கப்பட்டவங்களை ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் ஆமென், அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் ஜெபம். சும்மா அங்கங்கே ஏதாவது தேவையெல்லாம் பேசிட்டு ஜெபம்னா அவ்வளோதான். ஏன்னா அவர் என்ன செவிடா இல்லை, அவர் எக்ஸ்பிளைன் பண்ண புரிய வைக்கணும், ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எனக்கு 1 லட்ச ரூபா தேவை, கொடுத்துருங்கப்பா, நீங்கள் கொடுக்க போகிறவங்க நன்றி சோத்திரம். இன்னைக்கு தரலன்னு ஆண்டவர் நீ தராமல் இருந்ததுக்கு சோத்திரம். ஏன்னா இன்னைக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் இதோட பெஸ்ட்டாக ஏதோ நாளைக்கு தருவீங்க, இயேசு நாமத்தில் சோத்திரம் ஆமென். அடுத்ததுக்கு போகணும். இதைத்தான் நாம் பண்ணணும். சோர்ந்து போய் கிடக்க மக்களை போய் பார்க்கறதுக்கு நம்ம முடியல. ஏமா வரல? ஆண்டவர் நாளைக்கு அர்ப்பணம் செய்வார், வா ரைஸ் தலா. அப்போ இவ்வளோ நேரம் பண்ண பிரசங்கம் எதுக்கு? வீட்டுக்காகவும் கூட்டுக்காகவும் இல்லை. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் எனக்காக ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். அவரால் ஏற்படுத்தி வைத்தவைகளை நான் கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, உள்ளத்தில் உணரவும் இல்லை. நம்ம ஆண்டவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆனால் நம்ம எப்போ விசுவாசிப்போமோ அப்போ தான் பெற்றுக்கொள்வோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? விசுவாசித்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையா? சரி, அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது? இவ்வளோ பண்ண பிரசங்கத்தில் சிம்பிளாக நீங்கள் பேசுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அவ்வளோதான் விஷயம். பாடுகள் இல்லாமல் இல்லை, துன்பங்கள் இல்லாமல் இல்லை. மோசைக்கு அவ்வளோ பாடு இருக்குது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரே ஒரு சந்தோஷம் தான் நித்திய சந்தோஷம். அதை யாரும் எடுக்க முடியாது. குழியில் தூக்கி போட்டாலும் ஆண்டவர் இருக்காரு, கையை தட்டி பாட்டு பாடுவோம். எது இல்லாமல் போனாலும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஐயோ போயிட்டேன்னு புலம்புறேன். எதுக்கு புலம்பணும்? நீ செத்து போனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று விட்டு போயிடும்.
உன் கூடயும் என் கூடயும் எதுவுமே வர்றது கிடையாது. ஐயோ நான் உயிருக்கு உயிராக என் பிள்ளைய நேச்சு என்னை விட்டுட்டு போயிட்டான் அல்லது போயிட்டான் அப்படின்னா எதுக்கு கவலைப்படுறேன்? நம்ம பெற்று வெளியே எடுக்கும்போதே மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். இது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே எனக்காக நிற்க போகிறது கிடையாது. கடைசி வரக்கூடியது தேவன் மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் வாரந்தோறும் ஆலயத்தில் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கணும். இப்படின்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை ஈடுபட மாட்டோம். அப்புறம் ஏன் இந்த வேதம் வாசிக்க சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி பெயரக்கூடாது என்பதற்காகத்தான். உலகத்தில் அநேக போதனைகள் இருக்கிறது, கள்ள போதனைகள் இருக்கிறது, கள்ள டீச்சிங் இருக்குது, கள்ள நடத்துதல் இருக்கிறதுனால நீங்கள் வழி விலகி போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பைபிளை வாசிங்கன்னு சொல்கிறது. மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை, இதை வாசிங்க, மைண்ட் டைவர்ட் ஆகும், தற்கொலை எண்ணம் மாறும். இதை வாசிங்கன்னா, இதை வாசிட்டே இருந்தீங்கன்னா கவலைகள் மாறும். அதுக்கு தான் வாசிக்க சொல்கிறது. சும்மா கடமைக்கு டெய்லி எடுத்து வாசிக்காதீங்க. யாராவது கேட்டால் பைபிள் வாசிங்க, அப்படி வாசிக்காதீங்க. பைபிளை எதுக்கு வாசிக்கிறதுனா, இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கேன், ஒரே ஒரு விசுவாசம் தான், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஒரு நாள் என் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார். இதை நான் உங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. இதை படித்ததுனால மட்டும்தான். நீங்கள் டெய்லி படிக்கிறீங்களோ, ஒவ்வொரு நாள் படிக்கிறீங்களோ, உங்களுடைய வசதிக்கு ஆனால் இதை படிக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், இது வேலை செய்யும். கஷ்டம் வரும்போது பைபிளை சொல்லும், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. இதை படிக்காமல் இருந்தால் எப்படி ஞாபகம் வரும்? சொல்கிற புரியுதா? கஷ்டம் துன்பம் வர நேரத்தில் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திட வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்காக தான் இது. இதை சும்மா தலைக்கு மாட்டில் வைக்கிறதுனாலையோ கையில் தூக்கிட்டு போகிறதுனாலையோ எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. நான் பரிசுத்தவான் காட்டிக்கலாம், அவ்வளோதான். ஐயோ பைபிளையே கட்டி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். பட் அதனால் யூஸ் கிடையாது. பைபிளை வச்சுக்கோங்க. இது எப்போவும் இந்த பைபிளை வச்சிருக்கிறது இருக்குன்னா, துன்பம் வர நேரத்தில் ஃபேஸ்புக்கை நோண்டாமல் ஹோலி புக்கை நோண்டுங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த புக்கை நோண்டரேஷன் என்ன நடக்கும்னா, நிறைய வார்த்தைகள் உங்களோடு பேச ஆரம்பிக்கும், உங்கள் கவலைகள் மாறும். அதுக்காக தான் இந்த புக்கு. பிறருக்கு இந்த புக்கை இலவசமாக கொடுங்க, வாங்கி அவன் படிப்பான், அவனுடைய வாழ்க்கை மாறும், சிந்தனை மாறும், அவனுடைய செயல்கள் மாறும், அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அப்போ இந்த புக்கை படித்தவொடனே மேஜிக் புக் மாதிரி இதை படித்தவொடனே எப்படி வாழ்க்கை மாறுதுன்னா, முதல்ல அவன் சிந்தனை மாறுது, சிந்தனை மாறின உடனே தற்கொலை எண்ணம் மாறுது, தற்கொலை எண்ணம் மாறுது, சோம்பேறித்தனம் மாறுது, மற்றவங்களுக்கு நீ குற்றம் சாட்டக்கூடாது, இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையும், நடந்தவை, நடந்து கொண்டு இருப்பவை, நடக்க போகிறவை, மூன்றையுமே இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகம் மட்டுமே. ஆகவே தான் இதை படிக்க சொல்கிறோமே தவிர மனப்பாடம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சின்ன பிள்ளைகளுக்கு ஏன் அப்படி கற்றுக் கொடுக்குறோன்னா, அவன் வளர்ந்த பிறகு இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு வேலை செய்யும். எத்தனையோ புக்கள் இருக்குது, அதில் இந்த புக்கு வேலை செய்யும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் சந்தேகப்படாதீங்க. மோசே எல்லாம் பட்டது மாதிரி பாடுபடவே இல்லைங்க, அவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன்,